வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்திருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க இந்த கூட்டணி அதை மன்னிக்கணும். கடந்த 2 நாட்களாக பாத்தீங்கன்னா ஒரு 10 நாட்களாக ஒரு செய்தி, இது கூட்டணி, இந்த கூட்டணி நிலைக்குமா என்கிற நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வீதிதோறும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதன் போய் திருமாவளவன் அவர்களோடு எழுச்சி தமிழரோடு தேமுதிக இணைத்து வசைபாடு கொண்டிருக்கிறார். 10-8 அண்ணன் தெளிவா சொல்லிட்டார். இங்க எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை, சாதியவாதமும் மதவாதமும் தமிழகத்தில் ஒருபோதும் சொன்னார். எழுச்சி தமிழர்கள் தெளிவாக அவருடைய விளக்கத்தை சொல்லிவிட்டார். விடுதலை சிறுத்தைகளால் இந்த கூட்டணியை விட்டு வெளியே சென்று விட்டால் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எளிதில் வெல்ல முடியும் என்கிற கணக்கு போட்டு எடப்பாடி பழனிசாமி போயிட்டாங்க. மயிலாப்பூர்ல போய் பேசிட்டு ஓட்டு கேள்வி அங்க போயிட்டு சொல்றோம். தேமுதிகவுக்கு தேர்தல் அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு இத்தனை சீட்டா? நான் கேட்கின்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, முன்னாள் முதலமைச்சர், நீ முன்னாள் முதலமைச்சர் என்று சொல்வதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவராக இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்திருக்கும். நடந்து ஊர்ந்து காலை பிடித்து பதவியை பெற்ற எடப்பாடி பழனிசாமி நான் சொல்லல, முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சொல்றார். இது கூட்டணி சந்தர்ப்பமான கூட்டணி, அந்த அம்மாவுக்கு அது தெரியுமா இது தெரியுமா வசைப்பாடி கொண்டிருக்கிறார். தயார்மைக்கு நீ எல்லாம் கவுன்சிலர் பதவிக்கு கூட லாய்க்கில்லை என்று சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர் டயர்ங்கிறாரு, கவுன்சிலர் பதவி கூட லாய்க்கில்லைன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு காலில் விழுந்து தவிர்த்து நெருந்து காலில் விழுந்து பதவியை பெற்றுக் கொண்ட அப்படின்னா அவர் சொல்றாரு. ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்கள் நலனே ஒன்று என்கிற அடிப்படையிலே இந்த கூட்டணியை வடிவமைத்த மகத்தான தலைவி எங்கள் அந்நியார் அவர்களுடைய இந்த உடலை, இது சாதாரண கூட்டணி அல்ல, இது மகத்தான கூட்டணி. இந்த கூட்டணியுடைய இலக்கு பிரதமர் விஜயகாந்த் என்பது பெயர் அல்ல, உத்தரவு கருணாநிதி ஸ்டாலின் என்பது பெயர் அல்ல, அது ஒரு வரலாறு என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிற எங்கள் அந்நியார் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறி, இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி அல்ல, இந்த கூட்டணியுடைய கதாநாயகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தேர்தல் அறிக்கை தான். அண்ணன் நிறைய பேசுவாங்க, நேர காலம் இல்லை என்றதுனால அந்த தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கை ஐயோ என் வீட்டை விட்டு வெளியில வரும்போது ஏடிஎம் காரங்க ஒண்ணு முடியாது என்ன 8000 கூப்பன் கொடுத்துருவாங்களான்னு கேட்கிறாங்க.